இந்த நாளிலே நாம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அதனாலே இன்றைய நாளிலே வேத வசனத்தை தைரியமாய் சொல்ல இதுதான் இன்றைய செய்தியுடைய தலைப்பு. வேத வசனத்தை தைரியமாய் சொல்ல நாம் வேத வசனத்தை தைரியமா சொல்றதுக்கு நாம ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, சபையில் இருக்கிற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஆண்டுடைய வசனத்தை அல்லது சத்தியத்தை வேதத்தை அநேகருக்கு சொல்லும்படியாக தைரியமாய் சொல்லும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு நிலைமை தலைகள் மாறி இருக்குது. சொல்ல முடியல. கிறிஸ்துவ நாட்டிலே சொல்ல முடியல. நம்ம நாட்டிலே ஏன் சொல்றது? கிறிஸ்துவ நாட்டிலே அமெரிக்காலாம் பியூர் கிறிஸ்துவ நாடு. அந்த நாட்டில் இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லவோ அல்லது பைபிளை கொடுத்தாக்கா வாங்கி கீழே போட்டு மிதிச்சு ஐ ஹேர்ட் த பைபிள் அப்படின்னு, நான் இந்த பைபிளை வெறுக்கிறேன்டா அப்படின்னு காலையில் அதான் பார்ப்போம். அதிகாலையில் இயேசு ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு மனசு கிடையாது. இந்த உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. உலகத்தை நோக்கி அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கு. ஆண்டுடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. உலகம் அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்டா எங்க போயிட்டு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் பக்கமா ஓடிட்டு இருக்கு. உலகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கு. சிற்றின்பங்களும் பண ஆசையும் பொருளாசையிலும் அதுக்கு செல்போன் ஒரு காரணம். பிசாசு எல்லார் மைண்டையும் அப்படியே செல்போன்ல இழுத்துட்டு அப்படியே ஆப்போசிட் பக்கம் கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஆண்டவருக்கு வந்துட்டே இருக்காரு, ஆயத்தமாயிட்டே இருக்குது. உஷாரா இருந்து ஆயத்தமாகறவங்க ஏமாந்து போறவங்க உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. மனசு கிடையாது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் அந்த தேவ பயத்தை கொடுத்து வளர்க்கணும். இன்னைக்கு செல்போனை கொடுத்துதான் வளர்க்குறாங்க. அதனால என்ன விளைவு அப்படின்னாக்க பிசாசு அவங்களை கவர்ச்சி இழுத்துட்டு அவங்க பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஏசாங்கத்தை வர்றதுக்கு மனசு பெரியவங்களுக்கே எல்லா பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு மேலை நாடுகளிலே சபைகள் வெறிச்சோடு இருக்கிறது. சபைகள் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறது. சபைகள் எல்லாம் மாலாக, சினிமா தியேட்டராக, விக்கிரக கோயிலாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் அவ்வளவு நிலைமை. இப்ப இந்தியாவிலையும் அப்படிதான். இந்தியாவில் சொல்றதுக்கு முடியல. இப்ப 2 அருட்சகோதரிகளை அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன செஞ்சாங்க அவங்க பாருங்க. இன்னைக்கு அரசியல் அமைப்பு அப்படியாக இருக்கிறது. தைரியமாய் வேதத்தை சொல்வதற்கு இன்றைக்கு முடியல. நாம தைரியமா சொல்லணும்னா என்ன செய்யணும்? இதுதான் இங்க ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வேத வசனம். வேத வசனத்தை அல்லது தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல நாம் என்றால் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, சபை விசுவாசிகளா இருந்தாலும் சரி,
நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் வேத வசனத்தை தைரியமாய் சொல்ல வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் அப்படின்னாக்கா, ஆதி திருச்சபையில என்ன செய்தார்களோ அப்படியே நாம் செய்தால் நிச்சயமாக தைரியமா சொல்ல முடியும். அப்ப ஆதி திருச்சபையில என்ன செய்தார்கள் என்று வேதம் நமக்கு சாட்சி பண்ணுகிறது. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல ஆதி திருச்சபையில என்ன செய்தார்கள்னா 2 காரியம் செய்தார்கள். அங்கேயும் தடை, அங்கேயும் வேற வசனத்தை சொன்ன அரஸ்ட், ஜெயில தூக்கி போட்டாங்க பேதுருவ மற்ற ஊழியக்காரர்கள் எல்லாரும். அதேதான் இன்றைக்கு நடக்குது. இந்த தமிழ்நாட்டுல அந்த அவல நிலைமை வரல, ஆனால் நமக்கு தெரியல. நார்த் இந்தியாலாம் வந்துச்சு. இந்த பாருங்க, அருண் சொல்றது 2 பேர் ஒண்ணுமே செய்யல. அவங்க ஸ்கூல் வச்சுக்கிட்டு பாடம், ஏழை பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா அவனுக்கு மலை மாத்திரம் சொல்லி உறுதி போட்டான். இன்னைக்கு நாளே கொந்தளித்து இருக்குது. நல்லா ஒருத்தன் பாராளுமன்றத்துல கேட்கணும், நீங்க எல்லாம் அந்த கிறிஸ்துவ ஸ்கூல்ல தான் படிச்சீங்க, நீங்க எல்லாம் மரம் மாட்டீங்களாடா அப்படின்னு. கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிச்சாக்க மரம் ஆயிடுவாங்களா? இன்னைக்கு நிலைமை அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டை நோக்கி வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச காலம் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமையை நாம் தைரியமாக, ஆண்டவர் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர், தைரியமா வேத வசனத்தை நாங்க சொல்லுவோம் அப்படின்னாக்கா சபை தயாராக வேண்டும். யார் தயாராகணும்? சபை மக்கள் ஆகிய நாம் தயாராக வேண்டும். எதுக்கு தயாராகணும்? சண்டை போடுறது கிடையாது, அவன்கிட்ட யுத்தம் பண்றது கிடையாது. நம்மளுக்கு மானுஷத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, ஆவிக்குரிய பொல்லாத சேனைகளோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் நமக்கு யுத்தம். சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொண்டு ஆதி திருச்சபையார் என்ன செய்தார்களோ அதை நாம் செய்தாலே நாம் அனைவரும் தைரியமாக வேத வசனத்தை சொல்ல முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்ப ஆதி திருச்சபை என்ன செய்தார்களோ அதை நாம செய்ய வேண்டும். என்ன செய்தார்கள்? 2 காரியம் தான் செய்தார். 1, ஒருமனப்பட்டார்கள். சொல்லுங்க, எல்லா வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். உங்க திருவாயை திறந்து ஒருமனப்பட்டார்கள். அந்த ஒருமனப்பாடு நம்ம இடத்துல இருக்கிறதா? அன்பால அந்த ஒன்னஸ் இங்கதான் பிசாசு செக் வைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோ. சபைக்குள்ளே ஒன்னஸ் இல்ல, அடுத்த சபையை நேசிக்கிறது கிடையாது. வேறுபாடு, கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, குடும்பத்துல, சபைக்குள்ள, மற்ற சபைகளுக்குள்ள, எல்லாவற்றுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து இன்னைக்கு நம்மளை பிரிச்சதுனால, பிரிச்சு ஆளுகிறதுனால இன்னைக்கு ஒன்னஸ் இல்லாம போயிடுச்சு. ஒன்னஸ் இல்லாம ஜெபிச்சா பிரயோஜனமே இல்லை. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? ஆதி திருச்சபையார் ஒருமனப்பட்டு தேவனிடத்துல ஜெபித்தார்கள். 2வது காரியம் ஜெபித்தார்கள். எப்படி ஒருமனப்படணும், எப்படி ஜெபிக்கணும், இதுதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற சத்தியமாக இருக்கிறது. அதனால இந்த ஒருமனப்பாடுன்னும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது 1ஆம் கிளாஸ்லயோ 2ஆம் கிளாஸ்லயோ சொல்லி கொடுத்த கதை தான். 4 மாடு ஒற்றுமையா ஒரு இடத்துல மேயுமா? அது யாருக்கு பிடிக்காது? சிங்கத்துக்கு பிடிக்காது. சிங்கம் வந்து அதை அட்டாக் பண்ண பார்க்க இந்த 4 மாடு அதை முட்டி என்ன செய்யும்? அனுப்பிச்சு விட்டுரும். இதுக்கு ஒரே தோல்வி மையத்துல போய் உட்காந்துட்டு உட்காந்து நல்ல நரி வரும். என்ன சிங்கம்னா ஏன் உட்கார்ந்து ஒரு மாதிரியா தொங்க போட்டு மூஞ்சி இந்த மாதிரி இந்த 4 மாட்டையும் அடிக்க போனா இல்லை 4 மாடு சேர்த்து என்னை முட்டி என்ன செஞ்சுட்டு தள்ளிடுச்சு, என்ன செய்யுது? அதுதானே, நீ ஒன்றும் கவலைப்படாது. 4 மாட்டுக்குள்ளார நாங்க கலகத்தை மூட்டி சண்டையை மூட்டுனா நீ தனித்தனியா போய் எல்லாத்தையும் செய், அடிச்சுட்டு வந்துடலாம், மீதி மிச்சத்தை நானும் தில்லறேன் அப்படின்ட்டு இந்த நரி என்ன செஞ்சுதான் இந்த மாடுகளுக்குள்ளார கலகத்தை கொண்டு வந்துச்சான். அங்க நல்லா பசுமையா இருக்குது, ஒன்னு இந்த மாடு இங்க கொண்டு வந்துட்டு இங்க மேய விட்டுருச்சு அப்படின்னு என்ன சொல்லணுமோ சொல்ல முடிஞ்சதெல்லாம் சொல்லி கலகத்தை மூட்டி 4 தேசம் என்ன செஞ்சுது? அனுப்பிச்சிச்சு. 4 சண்டை போட்டுக்கிட்டு என்ன செஞ்சுது? ஒத்தையில போய் நான் மேய்ஞ்சு நானு பெரிய ஆளாகன்ட்டு போயிடுச்சு. 4 பக்கம் மூலையில போயிடுச்சு. இப்ப சிங்கத்துக்கு மகிழ்ச்சி, போய் ஒன்னொன்னா போட்டு தள்ளிடுச்சு. 4 மாடு செத்து போச்சு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு. அந்த காலத்துல சும்மா சொல்லல, அனுபவிச்சு சொன்னான்.
இன்னைக்கு சபையில நம்ம ஒரே குடும்பம் அப்படிதான் சொல்லணும். ஒரு சபைன்னா ஒரு குடும்பம். இதுல எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், எத்தனை வேறுபாடுகள், எத்தனை ஜாதி பிரிவுகள், எத்தனை பணக்காரன் ஏறாது, படிச்சவன் படிக்காதவன், ஏற்றத்தாழ்வு ஒரே சபையில. இன்னும் அடுத்தது சபைகளுக்குள்ளே எல்லாம் கிறிஸ்துவ சபைகள் தான். ஏன் சர்ச்சு, ஓன் சர்ச்சு, ஓன் கொள்கை, ஏன் கொள்கை, அது சண்டை, அது அகவிடாது பயணம். பிசாசு போட்டு கிறிஸ்தவர்ல உண்டுலன்னு ஆக்கிட்டு இருக்கிறான் இந்த உலகத்தில். ஆண்டுடைய வருகை வரும்போது இதெல்லாம் நடக்கும். இந்த பிரிவினை ஆவிகள் அதிகமாக தலை குறித்த ஆகும். நாம கொஞ்சம் உஷாராகும். இந்த ஒருமனப்பட்ட ஆவியை நாம ஜெபிக்கும் பொழுது பிசாசு தலை நசுக்கப்படும். ஆமே. நீ பிரிஞ்சு பிரிஞ்சு பிசாசு அடிக்கணும்னு நினைச்சுன்னா படிக்கவே முடியாது. நீ தான் வீணா போற, நாம தான் வீணா போறோம், சபை தான் வீணா போறோம். அந்த காலத்துல இருந்த ஆதி திருச்சபை உஷாராச்சு. ஓஹோ, இயேசுவுக்கு எதிர்ப்பாளர்கள் இப்படியெல்லாம் நம்மளை போட்டு அடக்குறாங்களா, நாம் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி நாம் இயேசுவிடத்துல ஜெபிக்க வேண்டும், அப்பொழுது அதிசயம் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனா இக்காலத்து திருச்சபையை அறியவில்லை. இதுக்கு மேலேயாவது அறியணும். நான் உண்மையிலே வாங்கிக்கிறேன். இந்த ஒன்னஸ் நமக்குள்ள வர வேண்டும். ஒருமனப்பட்ட ஆளுல நீ என்ன செஞ்சாலும் உன்னை கேட்பாருங்க. இருவர் ஒருமனப்பட்டுன்னு சொல்ற, 2 பேர் போதுன்ற. இருவர் ஒருமனப்பட்டு நீ எதை கேட்டாலும் நான் என்ன செய்ய பக்கத்துல நிற்பேன். இன்னைக்கு கணவன் மனைவி ஒருமனப்பட முடியவில்லை. இவர் ஒரு கோணம், அவர் ஒரு கோணம், பிள்ளைங்க அதை விட ஒரு கோணம். ஒரு குடும்பம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியவில்லை. அப்பா சிவத்தை பாக்குறாரு, புள்ள அதனால இரவானத்தை பார்த்து பேசுது. ஆனா கிறிஸ்தவர்கள் பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. அதனால இன்னைக்கு நம்மள ஆராய்ந்து பார்ப்போம். முதல் ஒருமனப்பாடு நம்ம குடும்பத்தில் இருக்கணும், அடுத்தது சபையில் இருக்கணும், அப்புறம் சபைக்குள்ள இருக்கணும், சபைகளுக்குள். எல்லா சபையும் சொல்றேன். அப்படி இருந்தா ஜெயிச்சு காட்டலாம், பிசாசு தலையை நெசுக்கலாம், அதிசய அற்புதத்தை பார்க்கலாம். இவங்க அதை தான் பார்த்தாங்க. ஆனா நாம இன்னைக்கு ஏன் பார்க்க முடியல? ஏன் சிதறுண்டு கிடக்கிறோம்? ஏன் எல்லா நாளும் கேவலமா நினைக்கிற மாதிரி இருக்கிறோம்? என்ன ரீசன்? ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல? இந்த ஒருமனப்பாடில் 2 பேர் ஒருமனப்பட முடியல. நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஒண்ணு சொல்ற, நீ ஒண்ணு சொல்ற, அவன் ஒண்ணு சொல்றான். அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். என் கருத்து தான் கொள்கை, என்னுடைய கருத்து தான் கரெக்டானது, நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும், நீ சொல்ற மாதிரி தான் நான் செய்யணும் அப்படின்னு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்யறோம்? தங்களுடைய கருத்துக்களை டாமினேட் பண்ணி நம்முடைய கொள்கையில பெருசா உறுதியா இருக்கும். அன்பானே, நம்ம அப்படிலாம் இருக்க வேண்டாம். நம்ம ஏக சிந்தை உள்ளவர்களாய் மாறும். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்ன? அந்த சிந்தை எனக்கு வேணும். இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். இன்னும் நாட்கணக்கில் இருக்குது, மாச கணக்கில் இருக்குது. சில பேர் சொல்றாங்க, வல்லுநர்கள் தான் கணக்கு போட்டு சொல்றாங்க, இன்னும் 2-3 மாசத்துல ஆண்டவருடைய வருகை வந்தாலும் வரலாம். அவங்க ஒரு கணக்குல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் எப்ப வேணாலும் வரட்டும். நாம திருவசனத்தை தைரியமா சொல்றதுக்கு ஒருமனப்படுவோம். ஆமென்.